இங்கே ஒரே ஒரு வீடுங்க பாருங்கள், பயங்கரமாக சுற்றியும் காடு. ஒரே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வழின்னு நினைக்கிறேன். நல்லா இடிஞ்சு போய் சுற்றியும் வந்து காடுங்கிறனால இந்த பகுதியிலேருந்து எல்லா விலங்குகளும் வரும். சிறுத்தை, புலி, யானை எல்லாமே வரக்கூடிய ஒரு பயங்கரமான காட்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே வீடு. ஆனால் நான் அந்த ரூட்டு தான் இப்போ ஜாயிண்ட் ஆகுன்னு நினச்சி தான் இந்த பக்கம் வந்தேன். அது பார்த்திங்கன்னா வளைஞ்சு அப்படியே எங்கெங்கேயோ போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த ரூட் எங்கே போகுதுன்னே தெரியல. இந்த மண் கல்லால் கட்டப்பட்ட ஒரு வீட்டில் வாங்க. அதுக்குள்ளே புதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை வந்து நடந்தே 2 கிலோமீட்டர் தூரம் வந்து போய் அந்த மக்களுடைய கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். பார்க்காதவங்க மேலே கார்டு கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ செகண்ட் பார்ட் வீடியோ. புதூர்லேருந்து இப்போ பார்த்திங்கன்னா நேராக ஒரு கட்டு போகுதுங்க. இது வந்து ரொம்ப இது வரைக்கும் நான் இந்த ரூட்டில் போனதில்லை. அது சுற்றி எங்கெங்கேயோ போகுது. பல கிராமங்கள் உள்ளே இருக்குன்னு இருக்காங்க. இது வரைக்கும் அந்த கிராமத்துக்கு நான் போனது கிடையாது. பேர் தெரியாது, எத்தனை வீடு இருக்குது, அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிற எதுவுமே தெரியாது. எல்லாத்தையும் நம்ம பார்க்குறதுக்காக இப்போ 2வது பாட்டு வீடியோக்குள்ளே உங்களை அன்போட வரவேற்கிறேன். இப்போ போகிறது பார்த்திங்கன்னா இந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரோடு அவ்வளோ அற்புதமாக இருக்க போகுது. அதனால தான் நான் வந்து இங்கேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரோடோட அழகு சம்மர் டைம் தான், வெயில் பட்டை கிளப்பு. இந்த நேரத்துலேயே அந்த பகுதியில் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இந்த வீடியோ இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். தண்ணியெல்லாம் வற்றி போய் கிடக்குதெல்லாம். மழை வந்து தண்ணி வரும்போது இந்த பகுதியில் வந்து அப்படியே கிராஸ் ஆகி போகும்போது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பகுதி கிராஸ் பண்ணுறதுக்கு. இறைவன் நாடினால் நம்ம வருவோம், வந்து பார்ப்போம். அழகாக இருக்குது. எங்கப்பா ஒரு பயங்கரமான மரம் வேரோடு சாஞ்சு கிடக்கு. வெட்டியிருக்காங்க பாருங்க. அப்படின்னு நல்லா காஞ்ச மரம் விழுந்திருக்கு. இன்னொரு மரம் தயாராக இருக்குது, காஞ்சு பட்டையெல்லாம் போய் கிடக்கு பாருங்க. எப்போ விழுந்து தெரியாது. ஒரு ஆளை காணுங்க. யார்ட்டையாவது கேட்கலாம் அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தால் ஒரு ஆளையும் காணோம். இப்போ நம்ம போக வேண்டியது அந்த இடத்துக்கு. அந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே மலைக்காடு ரைடரில் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அப்படியே மேலே ஏறி போனோன்னா அங்கேருந்து ரைட் சைட் கட் பண்ணி போயிட்டோன்னா நம்ம கர்க்கி வரும். அப்படியே கீழே இறங்கி அந்த ரூட்டு போச்சுன்னா மாமரம் அப்படின்னு போகக்கூடிய வழி. இந்த பகுதியில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துடைய பேர் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் நான் அந்த ரூட்டு தான் இப்போ ஜாயிண்ட் ஆகுன்னு நினச்சி தான் இந்த பக்கம் வந்தேன். அது பார்த்திங்கன்னா வளைஞ்சு அப்படியே எங்கெங்கேயோ போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த ரூட்டு எங்கே போகுதுன்னே தெரியல. பார்ப்போம் எந்த ரூட்டு எது வரைக்கும் போகுதுன்னு பார்த்துட்டு, சப்போஸ் எதுவும் இல்லைன்னா திரும்ப நம்ம வந்து அந்த கிராமத்தை நம்ம வந்து முடிச்சிடலாம். அதுவும் செமையாக இருக்கேன். புதுசாக இந்த ரூட்டில் வர்றதுக்கு அருமையாக இருக்குது. பாருங்க, யாருமே கிடையாது. நானும் எனது நண்பன் இந்த வண்டியும் தான் இந்த பகுதியில். அப்பா, இங்கெல்லாம் நைட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக விலங்குகளை பார்க்கலாம். கரடியெல்லாம் வந்து சர்வசாதாரணம், யானைகளும் சர்வசாதாரணம் அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, அதான் அந்த கிராமம் அங்கே இருக்குது. இப்படி போயிடுவோம். இந்த ரூட்டு எது வரைக்கும் தான் போகுதுன்னு பார்த்துருவோமே. எப்போ யானை சமாச்சாரங்கள் இருக்கக்கூடிய பகுதி. அப்படிங்கப்பா, கீழே பாருங்கள், அந்த ரோடு தெரியுது. இது எந்த பகுதியில் போய் இது எங்கே ஜாயிண்ட் ஆகுதுங்கிறது பெஸ்ட்டாக இருக்குது. பெஸ்ட்டு
அப்படியே இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரே ஒரு வீடுங்க பாருங்கள், பயங்கரமாக சுற்றியும் காடு, அந்த ஒரு எஸ்டேட்டு, அதில் வந்து ஒரே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வழின்னு நினைக்கிறேன். நம்ம அவங்கள்ட்ட போய் ஒரு சின்னதாக ஒரு என்கொயரி பண்ணி பார்ப்போம், பேசுகிறாங்களான்னு தெரியல. பேசுனாங்கன்னா கேட்டு பார்ப்போம் எப்படி என்ன ஏது, தனியாக எப்படி வாழ்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம். உண்மையாகவே இரவாச்சுன்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய பயம், நம்மளுக்கு பயமாக இருக்கும். இவங்க ரெகுலராக இருக்கிறனால வந்து பழகியிருப்பாங்க. இவங்கெல்லாம் வரக்கூடிய ஒரு காடு தானே, எப்படி இவங்க வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோமா. இதாங்க அவங்க ஒரு மெயினான வழின்னு நினைக்கிறேன். ரூட்டே போகிறதுக்கு இதான்னு தோணுது எனக்கு. கல் வீடு. அப்போது வழி வந்து இதுதான், இப்போ வந்தது தான் ரூட்டே. அப்படியேங்கப்பா, காட்டுக்குள்ளே ஒரு கோயில் இருக்காங்க. அதுதான் அவங்க அதுக்கு போகிறது தான் அங்கே வழின்னு நினைக்கிறேன். அக்கா, அண்ணா, வீடு ஒரே வீடு தானே. நீங்கள் ஒரே வீடு தான் இங்கே இருக்கீங்க. மளிகை கடையில் எங்கே இருக்கீங்க? எல்லாம் மேலே போகணுமா? குணக்கரை அங்கேருந்து எல்லா பொருளும் ஒட்டுக்க வாங்கி வச்சுருக்கீங்களா அப்போது? ஓ, அப்போ நைட்டெல்லாம் எப்படி யானைகள்லாம் வருமா? யானை, சிறுத்தை அப்படியெல்லாம் எல்லாமே வருமா? பழகிருச்சு உனக்கு? அப்படி ஒரு ஒன்று பார்த்துக்கிறேன். ஓகே மக்களே, பாப்பா தங்கச்சி சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, இவங்க இந்த ஒரு வீடு தான் இருக்குது, அப்புறம் இந்த கீழ்ப்பகுதியில் கொஞ்சம் வீடு இருக்காமல், கீழ்ப்பகுதியில் நம்ம போகிற வழியில் பார்ப்போம். இந்த பகுதியில் இந்த ஒரு வீடு தான் இருக்குது. சுற்றியும் பார்த்திங்கன்னா காடும், இங்கே தாத்தா, அவங்க பாட்டி, அவங்க அம்மா அந்த மாதிரிலாம் இருக்காங்க. சுற்றியும் வந்து காடுங்கிறனால இந்த பகுதியிலேருந்து எல்லா விலங்குகளும் வரும். சிறுத்தை, புலி, யானை எல்லாமே வரக்கூடிய ஒரு பயங்கரமான காட்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே வீடு. ஹாய், உங்கள் பேர் என்ன? ரித்திகாவா? புரியல. ரிஷிதாவா? உங்கள் பேர்? பிரதீபா. சாப்பிட்டுச்சா? என்னவா சாப்பாடு? அது என்னது, சோயா தானே? நீ தான் சமைக்கிறியா? சாப்பிட்டுல? அதான் மதியானம் சாப்பாட்டுக்கு ஃப்ரை பண்ண போறியா? ஓகே. சுற்றியும் பார்த்தீங்கன்னா குச்சி வீடு. இங்கே சிறுத்தை வந்தது இல்லையாம்மா? யானை மட்டும் தான் வந்திருக்கு அதுக்குள்ளெல்லாம். புளியெல்லாம், புளி, கரடி, புளி வந்திருக்கா? இங்கே வீட்டுக்கிட்ட வந்திருக்கா? அப்படிங்கப்பா. அப்போ இப்படி அசால்ட் அப்படி நடந்து போயிடுமா, இல்லை ஏதாவது வீட்டுக்கிட்டே வர்றது? நாய் பிடிச்சிட்டு போயிடுச்சா? புளியா? புளியா இல்லை சிறுத்தையா? புளி வந்து நாய் பிடிச்சிச்சா? ஓ, இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் இப்போ இப்படியே ஓப்பனில் தான் இருக்குது, வீட்டுக்குள்ளே இது வராதா? பயந்து தான் இருப்பீங்களா, இல்லை வந்து எப்போ இருக்காமல் ரெகுலராக தான் இருப்பீங்களா? ரெகுலராக தான் இருப்பீங்க, ஜாலியாக தான் இருக்கும். ஓகே, பாய். ஓகே மக்கள், கேட்டிருப்பீங்க யானை, சிறுத்தை, புலியெல்லாம் வந்து அசால்ட்டாக வரக்கூடிய ஒரு காட்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஒத்த வீடு. அங்கே டிவி இருக்குது. பற்றி ரித்திகா தானே? ரிஷிதா. ஓகே. அப்போ வந்து இந்த மண் கல்லால் கட்டப்பட்ட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய அந்த வீட்டை பற்றி தான் நம்ம பார்த்துட்டோம். ஐயோ, வழி இருக்கான்னு தெரியல, போயிட்டுருக்கும். எல்லாம் அப்படியே குறுகுது, போக செடி ஃபுல்லாக குறுகிடுது. ஐயா, இருக்கு குமிஞ்சு தான் போக வேண்டியதாக இருக்குது. ஒரு கரடிச்சாணம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது பாருங்க, இதெல்லாம் கரடிச்சாணம் தான். யானைகள் வந்த தடம், யானையோட காலடி பாருங்க, யானையோட காலடி பாதை இதெல்லாம். கடாசிட்டு போயிருக்கு. தனியாக போயிட்டுருக்கேன். ஆனால் அப்படி போக பயம் கம்மியாயிருதுங்க. ஆரம்பத்துலலாம் தனியாக போகும்போது
ஒரு விதமான பயமெல்லாம் ஆரம்பத்தில் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போவெல்லாம் வந்து நம்ம அதிகமாக தனியாக பயணிக்கும்போது படிப்படியாக கம்மியாயிருச்சு. இல்லாட்டி இப்படி நான் போக இப்படி திரும்பி பார்ப்பேன். மேலே லெஃப்ட்டு சாரி ரைட்டு லெஃப்ட்டு மரத்துக்கு மேலே ஏதாவது படுத்துருக்கா இப்படியே பார்த்துக்கிட்டே தான் போவேன். இப்போ அப்படியே கம்மியாயிருச்சு. நமக்கே வந்து ஒன்றத்தையுமே பார்க்கலையே, கண்ணுக்கு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு பயமெல்லாம் போயிடுச்சு. அருவி பாருங்க, அழகான ஒரு சிற்றருவி. அம்மா நல்லா இருக்கீங்களா? ஆமாம் தம்பி, அங்கேருந்து பார்த்து அந்த வீட்டுக்கிட்ட இருந்தவங்கள, அதனால தான் அப்படியே அவங்க பார்க்கலான்னு வந்தேன். அம்மா என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள்? இது அது என்ன கயிறு? இது புல்லு சீமாரி எல்லாம் கிடச்சிதுங்களா? அது தூரம் போனோம், அதை நம்ம தூரம் போனோம். அதை எடுக்க போகிறீங்களா? எடுத்துட்டு வந்துட்டாங்க. அது 4 புல்லு ஆகுது, அது கயிறு இல்லை. ஓ இதை வச்சு கட்டுவீங்களா? ஓ திரிச்சு கட்டணும். ஓ பார்க்கலாங்களா? அது சும்மா அப்படி இருக்குங்க. இது மரப்பட்டைங்களா வேறுங்களா? அது மரப்பட்டை தான். மரப்பட்டை மரத்தை இந்த சின்ன சின்ன மரத்தை வெட்டி நார் எடுக்கணும். இதை வந்து நார் தனியாக எடுப்பீங்க, பட்டை தனியாக எடுப்பீங்களா? எடுத்ததுக்கப்புறம் இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்தால் தான் நல்லா இருக்குது. ஓ இது எடுத்ததுங்களா? அது எடுக்க போகிறதா? இதுதான் எடுத்தாது. ஓ மேலே இருக்கிற பட்டையை தனியாக எடுத்துட்டு இதை வந்து காய வைப்பீங்களா? அதை காய வச்சு திரிக்கணும். ஓ திரிச்சதுக்கப்புறம் வந்து சீமாரில் வந்து சுற்றுவீங்க. தண்ணியில் ஊற போடணும், காய வச்சுட்டு. ஓ தண்ணியில் ஊற போட்டு திரிக்கணும். திரிச்சிட்டு கட்டணும். வேலை இல்லை, 3 நாள் வேலையை கொடுக்குறாங்க. எங்கம்மா? எஸ்டேட்டில். எஸ்டேட்டில். ஆமாம். அது எவ்வளோ சம்பளம் தருவாங்க உங்களுக்கு? 350 ரூபா. 350 ரூபா சம்பளம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போனாலும் 350 5 மணி 5 மணி வரைக்கும். 350 இப்படி சம்பளம் கொடுத்தாலும். அது வெயில் டைம் ஆச்சுன்னா உங்களுக்கு வேலையே இருக்காது. வெயில் இருக்கு. வாரத்துக்கு 3 நாள் வேலை இருக்குமா? வாரத்துக்கு 3 நாள். அப்போ என்ன பண்ணுவீங்க அந்த வருமானத்தை வச்சுட்டு? போதுமா? அது கரெக்டாக குடும்பத்துக்கு போயிருதா? என்ன பண்ணுறதா, வெயிலே கம்மியாயிடுது, மழை இல்லாமல். அதனால மழை இருக்க டைம்ல பிரச்சனை இல்லை, டெய்லி வேலை இருக்கும். டெய்லி வேலை இருக்கும். 7 நாள் வேலை. நீங்களே இருளர் மக்களாக வருவீங்க? இருளரா? சரி சரி. சாப்பிட்டீங்களா? இன்னதான் வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்றோம். வீட்டுக்கு போயிருவீங்களா அப்போ சாப்பிட்றதுக்கு? அப்போ கொண்டுலாம் வர மாட்டீங்களா? கொண்டு வந்துட்டு காட்டுக்குள்ளே சாப்பிட்றது அதில் இல்லை. அட்டடி கிராமத்தில் தான் நீங்கள்? ஓ நாங்கள் இப்போ சோலைக்குள்ளேயே வந்தோம். எப்படிமா வழி அதெல்லாம்? நம்ம இப்படியே வந்துட்டோம். இப்படி காட்டுக்குள்ளேயே வழி இருக்கு இப்போ அந்த மாதிரி? ஆமாம் இந்த மாதிரி. அப்போது இப்படிலாம் வர்றீங்கல்ல, நிறைய விலங்குகளாக இருக்கும்ல? எல்லாம் ஒன்றும் இல்லை, மழை இல்லாத நாம அப்படியே இந்த பவுண்டரியிலே வந்துட்டு இப்படி மேலே வந்துட்டோம். ஆமாம். அப்படியெல்லாம் ஏதாவது யானை எல்லாம் பார்த்து என்ன பண்ணுவீங்க? திடீர்னு வர்றீங்க, திடீர்னு உங்களுக்கு தெரியல இல்லைன்னு தான் நம்ம சரி போயிட்டு வரலான்னு வந்தோம். உங்களுக்கு தெரியாம நீங்க ஒரு பக்கம் ஒதுங்கி இருக்குது ஆனை. ஆனால் இருக்கு, ஆனால் இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்கு. ஒதுங்கி. சரி, சப்போஸ் அப்படி நீங்கள் அப்படி வரும்போது திடீர்னு எங்கேயோ உங்க கண்ணு ஆனை இருந்தால் காட்டுக்குள்ளே போகிறதே இல்லை. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியுது ஆனை இருக்குது. இந்த சைடில் போனால் இங்கே இப்படி இருக்குதுன்ட்டு இருக்குது. இப்போ ஆளுங்க சொல்லுவாங்களா? ஆளுங்க தான் சொல்லுவாங்க. சரி, இப்போ யானை இருந்தால் தெரியும், இப்போ இந்த சிறுத்தை கரடி எல்லாம் நின்றுச்சுன்னு தெரியாதுல்ல? அதெல்லாம் தெரியாது. அப்போ நீங்கள் வரும்போது அதை பார்த்து என்ன பண்ணுவீங்க? ஓடிடுவீங்களா இல்லை வந்து அது நீங்கள் அப்படியே ஒதுங்கி போயிடுவீங்களா? நம்ம ஒதுங்கிக்கணும். ஒரு பக்கத்தில் இருந்தால் பார்க்கணும், இப்படி பார்த்தோன்னா இது இருக்குதுன்ட்டு நாங்கள் தண்ணி அப்படியே ஒதுங்கிட்டு போவோம். நாங்கள் இப்படி தானே வந்தோம். ஆனால் இப்போ இதுக்குள்ளே நடக்க ஏதோ சவுண்டு கேட்குது. யானை இழுக்கிற மாதிரி இந்த இழுக்கும்ல செடியை பிடிச்சி, அந்த மாதிரி தான் எனக்கு சத்தம் கேட்குது. இந்த பக்கம் கீழ் பகுதி தான் கேட்குது. அதான் மழை குடி பண்ணி போகுது, வெயில் எல்லாமே. ஆமாம், இங்கே கூட கம்மி தான்.
கீழெல்லாம் உட்கார முடியாதுங்க. நல்லா நைட்டு கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், வேர்வையிலே குளிச்சிருவோம். ஆமாம், கொஞ்சம் பணிக்கிட்டே தாங்க முடியல, அங்கேயே வெயில். ஓகே, இப்படி வந்து கஷ்டப்பட்டு உட்காந்து உளிச்சு இதை காய வச்சு பல ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் வீடு கூட்டுற சீமார் தான் நீங்கள் பண்ணுறது. அந்த சீமார் வந்து நம்ம கைக்கு வருது, சாதாரணம் கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டம். அதான் இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் அலைஞ்சு தான் இந்த கயிறை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இது இல்லாமல் அந்த சீமாரோட பில்லு இருக்குல்ல, அது எடுக்க போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவீங்க? எங்கெல்லாம் போய் எடுப்பீங்க அதெல்லாம்? ரொம்ப தூரம். எவ்வளோ தூரம் நடப்பீங்க நடக்க ஆரம்பிச்சா? சரி சரி. போன உடனே எல்லாம் நிறைய கிடைச்சிருமா இல்லை வந்து ரொம்ப தூரம்? இப்போ நீங்கள் இப்போ கீழே இறங்கி தான் போவீங்களா? இது கீழே தான் செடிக்குள்ளே தான் இறங்கியே போயிடும் வீட்டுக்கு. சரிம்மா, பார்த்து பத்திரமா இருங்க. போயிட்டு வருங்க. சரி, ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இப்போது இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இவங்களுடைய எஸ்டேட் வேலை இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரியான காடுகளுக்குள்ளே வந்து சீமார்களுக்கான வேலைகளை வந்து பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா ஆபத்தான காடுங்க, எந்த பக்கம் எது வரும்னே தெரியாது. அப்படி வந்து ஒரு காடு, இந்த மாதிரியான புதருக்குள்ளே நடந்து தான் இவங்க அப்படியே வர்றாங்க. இப்போது நம்ம அப்படியே மறுபடியும் வெளியே போயிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு அடுத்த கிராமத்தை நோக்கி நம்ம பயணத்தை தொடருவோமா? இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த இடங்கள் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி இந்த நடந்து வந்து இந்த பாட்டிகளை பார்த்தது எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து நம்மளோட கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அப்படியே வெளியே போயிடுவோம். அந்த அக்கா சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த அப்படியே காட்டுக்குள்ளே பூந்து நடந்து போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. யானைக்கு வந்து எங்கேயோ நிற்கிது, ஆனால் பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படியோ நல்லபடியாக அவங்க இருந்தால் சரி, பத்திரமா இருக்க வேண்டியது அவங்க தான். நம்ம வந்து எப்போவாது வந்துட்டு எப்படியாவது போயிடுவோம். ஆனால் அவங்கெல்லாம் இந்த காட்டுக்குள்ளேயே வாழ்கிறவங்க, டெய்லி இதிலேயே பயணிக்கக்கூடியவங்கிறதுனால அதிகமான பாதிப்புகளையும் ஆபத்துகளையும் சந்திக்கிறதே அவங்க தான். அப்படியே நடந்து வந்தாச்சுங்க மேலே. வந்துட்டோம்டா நண்பா, நம்ம அப்படி போகலாம். எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க, லீவெல்லாம் கிடையாது அவனுக்கு, எப்போ கூப்பிட்டாலும் வருவான். வரமாட்டேன்னு சொல்ல மாட்டான், வேலை இருக்குது, உடம்பு முடியல அப்படின்னு எதுவுமே கிடையாது. வாடானா வந்துட்டே இருப்பான். என்னோடய பார்ட்னர் ஆகிட்டாங்க, ட்ராவல் பார்ட்னர். ஓகே, இப்போது அந்த ஒத்த வீடை முடிச்சுட்டு அந்த அழகான ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ரவுண்டையும் போயிட்டு இப்போ நம்ம வந்து அடுத்த கிராமத்தை நோக்கி பயணம் போயிட்டுருக்கோம். பாதுகாப்புக்கு எல்லா வீட்டும் நாய் வளர்த்துறதுங்கிறது வேறு. சிறுத்தை புலிகிட்டிருந்து பாதுகாக்கிறதுக்காகவே இந்த மக்கள் வந்து நாய்களை வளர்த்துவாங்க. எல்லாம் இடிஞ்சு போய் ஆட்கள் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த வீட்டில். தகர செட்டு. நாய் வருது. மண்ணு குச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பழசாயிடுச்சுன்னு இடிஞ்சு விடுங்க விட்டாங்க கூட தெரியுது. எல்லா வீடும் பூட்டி இருக்குது, வேலைக்கு போயிருப்பாங்க. ஆனால் அழகான வீடுகள், அழகான வாழ்க்கைகள். என்ன இவங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. அவங்க விரும்புகிறதெல்லாம் அன்னன்னைக்கு சாப்பாடு, அன்னன்னைக்கான வேலை கூலி, அவ்வளோதான் அவங்க எதிர்பார்ப்பேன். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில வீட்டை பார்த்துட்டோம். இன்னும் மறுபடியும் பயணத்தை வந்து ஆரம்பிக்க போகிறோம். இது எங்கே போய் முடியுதுன்னு தெரியல. இந்த ரோடு ரொம்ப ஆச்சரியத்தையும்
பயத்தையும் ஒரு விதமான திகிலையும் இந்த ரோடு ஏற்படுத்துது. வீடியோக்கெல்லாம் கிடையாதுங்க, உண்மையாகவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. போக 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 ஒவ்வொரு இந்த ரோடு வந்து தூரம் போக 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 பயத்தையும் ஆச்சரியத்தையும் இன்னும் பார்த்திங்கன்னா பல விதமான தேடலையும் வந்து கொண்டு வருது. அடுத்தது என்ன இருக்கும், அடுத்தது என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இந்த ரோட்டு நமக்கு வந்து கொடுக்குது. பயணத்தை ஆரம்பிப்போம். இப்போ பாருங்க, என்னடா இது, என்னடா இது, என்னடா இது, இதெல்லாம் யார் வாழ்ந்துருக்காங்க. அந்த வீடு பார்த்திங்கன்னா இத்தினோண்டு ஒரு வீடு, ஆளுங்க வாழ்ந்துட்டு எதனால் போனாங்க தெரியல, அப்படி விட்டுட்டாங்க. கைவிடப்பட்ட வீடு. இதுவும் அதே மாதிரி தான். இப்போ அவங்க எத்தனை பேர்த்தோட உழைப்பு எல்லாம் இருந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போது செம்ம இறக்கங்க. இறக்கம்னா இறக்கம், பயங்கரமான இறக்கத்தில் இறங்கிட்டு இருக்கு. தாளமுக்கு, அதாவது செம்மனாரை முதல் தாளமுக்கு வரை சிமெண்ட் சாலை அமைக்க வந்து 2.5 கிலோமீட்டர் தூரம் போட்டிருக்காங்க. மதிப்பீடு வந்து 2.5 லட்ச ரூபா, 2,30,000 மேலே போட்டு 2 கோடியா என்னன்னு தெரியல. ஓகே, இப்படி மேலே ஏறணும்னா நம்ம அப்படியே போய் கரிக்கியூர் ரூட்டுக்கு, அந்த ரூட்டு போய் ஜாயின்ட் ஆகிரும். இப்படி கீழே போகணுன்னு சொன்னால் மாமரம். இந்த ரூட் ஆல்ரெடி இந்த கிராமத்தை நான் வீடியோ போட்டாச்சு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு போடுறதுக்கு முன்னாடி. இப்போ ரோடு போட்டதுக்கப்புறம் இந்த கிராமம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோமா? ஏன்னா நம்ம வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு வீடியோ போட்டாங்க, நம்ம போட்டுட்டில்ல. அதனால் இப்போ ஒரு வீடியோ நம்ம வந்து போட்டுருவோம். இது எப்படி இருக்குது இந்த கிராமத்தையும் பார்த்துடலாம். ஆனால் ரொம்ப ஆரம்பத்தில் வரும்போது ரொம்ப த்ரில்லாகவும் திகிலாகவும் இருந்துச்சு. அப்போ 2 பேர் வந்திருந்தோம். இப்போ வந்து சிங்கிளாக தான் இந்த ரூட்டை போகிறோம், பார்ப்போம். பாருங்க மக்களே, அந்த மேலே ஒரு காஞ்ச மரம் மாதிரி ஒரு குச்சி மாதிரி ஒரு மரம் நிற்கும். அது யாரும் தெரியும் தெரியல, கைக்கு நேரம் அந்த சைடு தெரியும். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஏறிட்டு வந்தால் புதூர். அதுக்கப்புறம் அப்படியே இறங்கி அந்த ரூட்டு வழி தெரிய மாட்டேங்குது. அங்கேருந்து பார்க்கும்போது இந்த கிராமங்கள் நமக்கு தெரிஞ்சு. இப்போ நம்ம அந்த ரூட்டுக்கு அங்கேருந்து இங்கே வந்தாச்சு. இப்போ இந்த கிராமத்தை பார்ப்போம், எந்த அளவுக்கு மாற்றங்கள் இதுக்கு மேலே ரூட்டு போகுது. அன்றைக்கி நான் இது வரைக்கும் வந்து அந்த கீழ் வீடு பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் ஒரு டெத் இருந்துச்சு. அப்போது வந்து அங்கே இவங்களோட டெத்தோடைய கலாச்சாரம் எப்படி அப்படிங்கிறத வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். யாருக்கு அந்த வீடியோ வேணும் அப்படிங்க விரும்புகிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ நம்ம வந்து ஃபுல்லாகவே அந்த வீடியோ கொண்டு வரேன். ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, கலாச்சாரம், இறப்பு முதல் இறப்பு முதல் எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக சொல்லியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எதுக்கு இப்படி போட்டு கல்லை வச்சுருக்காங்கன்னு தெரியல. இப்போ நம்ம கீழே அந்த வீடுகளையும் பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம், வண்டி ஓட்டி நிறுத்திட்டு. அப்போ வந்து அந்த கட்டுறாங்க பார்த்திங்கன்னா, அந்த வீடு வந்து மண் வீடாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இடித்து வீடு கட்டிகிட்ருக்குறாங்க. தாளமுக்கு அப்படின்னு கூடிய இது அந்த கிராமம். ஐயா, நல்லா இருக்கீங்களா? ஐயா, பலாப்பழம் பழுத்ததுங்களா? அது எப்போங்க பழுக்குதெல்லாம்? அது இன்னும் 1 மாதம் போகும். இன்னும் 1 மாதம் ஆகுங்களா? ஏற்கனவே இந்த கிராமத்துக்கு டைம் வந்திருக்கேன் நான். சரி. அவங்க வந்து கீழே ஒருத்தர் இறந்து போயிட்டார். இறந்து போனப்போலாம் வந்து வீடியோவில் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆமாம். இப்போ எப்படி இருக்குது கிராமம் அப்படின்னு பார்த்துட்டு போகலான்னு சரி வந்தாங்க. அப்போ அந்த வீடெல்லாம் வந்து மண் வீடாக இருந்துச்சு. இப்போ கெட்ட போகிறாங்க. ஆமாம். இங்கே மக்களை பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ நான் அந்த டைம் வரும்போது இருந்த ஒரு அழகெல்லாம் போயிடுச்சு. அது வந்து கொஞ்சம் இன்னும் அழகாக இருக்கும். அது நான் அதான் சொல்கிறேன், உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன். இப்படியே நம்ம கீழே வரைக்கும் போனோன்னா அந்த அந்த ஒரு அக்கா உட்காந்துருக்காங்க பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல தான் வந்து அந்த டெத் இருந்துச்சு. இறந்து போன உடலை வச்சு கொஞ்சம் வித்தியாசமான முறையில் அவங்களுடைய இறுதி சடங்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ இருந்த அழகு மாறி இப்போ கொஞ்சம் வித்தியாசமான முறையில் அப்படியே எப்படி சொல்கிறது, காலங்கள் மாறிட்டு வருது. இவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு போகிறாங்க. இப்போலாம் பார்த்தா தான் உண்டு, இல்லாட்டின்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமெல்லாம் இந்த மாதிரி வீடுகள்லாம் பார்க்குறதே இருக்காது. ஆமாம், எல்லாம் மண் வீடும் குச்சி வீடு. ஆமாம். ஆனால் இப்போ இந்த ரோடு இது எங்கே போகுதுண்ணா? மேலே போகிற ரோடு இது அந்த லாஸ்ட் தலைவர் எல்லோரும் போய் திரும்பி தான் வரும். ஆமாம், அதுக்கு மேலே வழி இல்லை. அதுக்கு மேலே வழி இல்லை. இப்படி கீழே போகிற ரூட்டு இது வரலையே போட்டு புதுசாக போன வாரம் தான் போட்டாங்க. ஓ, ஒரு
300 மீட்டர். 300 மீட்ரு. அது எதாவது எங்கேயோ போகிற வழி இருக்குங்களா? அப்படியே போனுங்க அப்படியே போகிறோம். சின்ன மண்டபம் இருக்குது. அங்கே வீடு இருக்குது. வீடு எத்தனை வீடு இருக்குது அங்கே? அங்கே ஒரு 2 வீடு தான் இருக்குது. 2 வீடு. அது எந்த ஊருக்கு சேர்ந்தது? இதே ஊருக்கு? நம்ம தாளமுக்கு. தாளமுக்கு. வண்டி போகலாமா இருக்கலாம்? வண்டி போக முடியாது. ஓ, கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் வர ஆரம்பித்தோன்னே டோட்டலாகவே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரோடு வந்தாச்சு, பொருள் கொண்டு வரது ஈஸியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து வேலைகள் நடக்குது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த வேலை செஞ்சு கொடுக்குறவங்க வந்து தங்குறதுக்கான ரூமுகள்லாம் கட்டி கொடுத்து எங்கேயோ போயிட்டுருக்கேன். இனி அந்த பழங்காலத்தினுடைய அந்த அழகு வந்து நம்ம பார்க்க முடியாது. அதாவது எப்படி மண் வீடு, கல் வீடு, கூரை வீடுங்கிற மாதிரிலாம் பார்க்க முடியாது. இங்கே எல்லாமே வந்து காங்கிரீட் வீடாக தான் இருக்கும். இவ்வளோதான் தாளமுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமத்திலிருந்து நம்ம அப்படியே வெளியே போக போகிறோம். புதூர்னு சொல்லக்கூடிய கிராமம் வந்து அதான் பாருங்கள். அது இந்த கொஞ்சம் பில்டிங்லாம் தெரியும். அந்த கழுகு பறக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடியது புதூர். நம்ம வந்து அப்படியே இறங்கி கீழே சுற்றி அப்படியே கீழே வந்து பார்க்கும்போது கிராமம் தெரியல. அந்த பாருங்கள், புது ரூட்டு, புதுசாக போட்ட ரூட்டு வழியாக நம்ம அப்படியே வந்து இப்போ அப்படியே தாளமுக்கு போயிட்டு, தாளமுக்கு ரூட்டு இங்கே இருக்குது. இந்த பக்கத்தில் ஒரு சின்னதாக இந்த மலையில் வந்து ஒரு ரூட்டு தெரியுது பாருங்க. இது தாளமுக்குள்ளே போயிட்டு அந்த கிராமத்தை பார்த்துட்டு இப்போ திரும்ப வந்து நம்ம இப்படி மேலே ஏறிட்டுருக்கோம். இது வந்து கரிக்கூர் போகிற ரூட்டு. கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால மேலே ஏறி போயிட்டு அந்த கொஞ்சம் சில்லுன்னு கிளைமேட் அனுபவிச்சுட்டு அப்படியே இன்னொரு கிராமத்தையும் முடிச்சுட்டு கீழே இறங்கிடுவோம்.